அதே அவர் வந்து எதுவும் உண்மை இல்லை என்றால் நீதிமன்றமே அவரை வந்து விடுவித்திருக்கும். பல வழக்குகள் அப்படித்தான் நடந்திருக்கின்றது. அதே அப்படியான வன்முறையான பேச்சுகளை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி அவருடைய பேச்சு என்பது அவருடைய விருப்பம் என்பது அவரை பொறுத்தது. அதில் நாம் கருத்து சொல்ல முடியும். சார், நீட் தொடர்பா இந்தியா மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக தற்போது போராட்டம் தமிழகத்திலேயே வந்து போராடக்கூடிய மாணவர்கள் கைது செய்யப்படுகிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய முழக்கம், கோரிக்கை. அதற்காக பல போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதால் கோரிக்கையாக இருந்து வருகின்றது. மரியாதைக்குரிய சோனம் வாங்சுங் வந்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். அது தொடர்ந்து சிஜேபியும் போராட்டத்தில் குவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு 34வது நாள் அந்த போராட்டம் இன்னும் தொடரும் என்று சொல்கிறார்கள். இப்பொழுதாவது ஒன்றிய பாஜக அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அது எழுப்பப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு முழுக்க அதுக்கான முன்னெடுப்பை வருகின்ற 27ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டம் நடைபெறும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழலில் ஒன்றிய பாஜக அரசு அந்த வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசப்படும், அது குறித்து விவாதிக்கப்படும் என்று சொல்கிறார்கள். அது பிரச்சனை இல்லை, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், அதுதான் இப்பொழுது நம்ம பேசுகிறோம். இதையொட்டி தமிழ்நாட்டில் நடக்கின்ற இந்த போராட்டங்களும் ஏற்கனவே, அதாவது வட மாநிலங்களில் நடத்தப்படுவதற்கு முன்பாகவே தமிழ்நாடு பல போராட்டங்களை முன்னெடுத்தது. இது மாணவர்களுடைய போராட்டம், மாணவர்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, மாநில உரிமை சம்பந்தப்பட்டது. அது வந்து பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த போராட்டம் வந்து ஒரு நியாயமான போராட்டம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.